ஒரு இதுல எண்ணெய் போட்டு போடக்கூடாது, ஓரமா போட்டு தள்ளி விடணும். உப்பு போடணும் தேவையான கல்லு. இதுலயும் உப்பு இருக்கு. டொமேட்டோஸ் நல்லா இப்படி ஆயிடுச்சு. இந்த ஃப்ரெஷ்லி மேட் அவரைக்காக நாங்கள் இதில் போடுவோம். கூடாது. சாம்பாரில் கூட புளி போட்டுதான் தின்னுவாங்க. மிளகாய்த்தூள் தேவையான அளவு, குழம்பு மிளகாய்த்தூள் தேவையான அளவு போட்டு நன்கு கிளறவும், அவரைக்காய் மேலே படர் வரைக்கும். இப்பொழுது இந்த பருப்பு வாட்டரை இதில் ஊற்றுவோம். வாட்டர் மட்டும். இதை நல்லா கொதிக்க விடும். இதான் ஒரு சிம்பிள் ட்ரிக். இதிலே விட்டு விடுன்னு அரைஞ்சு போயிடும். சோம்பேறியானவங்கெல்லாம் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுவாங்க. கிரைண்டர் கல் சுத்தம் மாதிரி சுத்தணும். இதுலயே பூண்டெல்லாம் போட்டிருக்காங்க, பச்சை மிளகாய். இதை தூக்கி அப்படியே அதில் ஊற்ற போகிறாங்க. உங்களுக்கு எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஓவர். நல்லா கொதிக்கணும். வச்சா நல்லா கொதிக்கும். புளி தண்ணி கொஞ்சம், இந்த புளி தண்ணியை நல்லா கரைச்சி வச்சுக்கணும். கொதி கொதிச்சதுக்கப்புறம் தான் போடணும். குழம்பு நல்லா கொதிச்ச உடனே இந்த புளி தண்ணி கரைச்சதை எடுத்து அதில் ஊற்றணும். புளி தண்ணி நல்லா 2 வாட்டி கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் போதுமானு பார்த்துக்கணும். ஆஃப் பண்ணியாச்சு. இது பொரியல் அவரைக்காய் சாம்பார். அவரைக்காவை விட பருப்பு தான் ஜாஸ்தி. பொடிச்சு பொரியலுக்கு பெரிய வெண்டைக்காய் வச்சுருக்கோம். வெண்டைக்காய் போட்டு வெண்டைக்காய் அம்மாக்கும் வெண்டைக்காய். மிளகாத்தூள் போட மறந்துட்டீங்களா? போட்டு கம்மியாக போட்டுக்கோங்க. நல்லா இருக்கு. இன்னும் ரெட் கலரில் இருக்கும் வெண்டைக்காய். பாய்.